வச்சு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. இப்போ புளி தண்ணி. இப்போ இந்த புளி தண்ணி வந்து நம்ம அப்படியே அந்த அடுப்பில் வச்சிடலாம். வச்சுட்டு அதில் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு ஒரே ஒரு ஸ்பூன் மஞ்சப்பொடி சேர்த்துட்டு சாம்பார் பொடி பார்த்திங்கன்னா ஒரு 2.5 ஸ்பூன் சாம்பார் பொடி கொஞ்சோண்டு பெருங்காயம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா இதை கலந்து விட்டுருங்க. இதை கரண்டியால் இதை அப்படியே நல்லா கலந்து விட்டுடலாம். இந்த குழம்பு பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸி, ரொம்ப சிம்பிளாகவும் டக்குன்னு செஞ்சிடலாம். இப்போ ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு, கொஞ்சம் எண்ணெய் சேர்த்திங்கன்னா போதும், ரொம்ப எண்ணெய் சேர்க்க வேணாம். இப்போது கொஞ்சோண்டு கடுகு சேர்த்துட்டு கொஞ்சமாக வெந்தயம் வந்து ஒரு 1/4 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துடலாம். 1/4 ஸ்பூன் வெந்தயம். வரமிளகா வந்து நான் இன்றைக்கி 2 வரமிளகா தான் எடுத்திருக்கேன். 2 வரமிளகா சேர்த்துடலாம். ஏன்னா நம்ம ஆல்ரெடி சாம்பார் பொடி போட்டிருக்கிறதுனால